ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் குங்குமத்தை தொட்டதன் காரணமாக இப்போது இந்த நொடி முதலே உன்னை பிடித்த அனைத்து கெட்ட சக்திகளையும் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உன்னை ஜெயிக்க வைக்க நான் கிளம்பிவிட்டேன். என்னுடைய இந்த குங்குமம் என்பது உனக்கான வெற்றியை அறிவிக்கப் போகிற குங்குமமாக மாறப்போகிறது. இந்த வராகி அம்மாவின் குங்குமமானது இதை தொட்ட நொடி முதலே அதற்குரிய பலனை அனைவருக்கும் கொடுத்துவிடும். அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையிலும் நான் வெற்றியை கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. எப்போதும் எல்லா விஷயங்களையும் எல்லா மனிதர்களையும் புரிந்து நடந்து கொள். உன் எண்ணங்களில் புரிதல் இல்லை என்றால் என்னதான் நீ பல வண்ணங்களாய் பேசி நடந்து கொண்டாலும் நடித்து கொண்டிருந்தாலுமே கூட சரியான முறையில் வெற்றியும் கிடைக்காது. பல வருடங்களாய் நீ பேசி வளர்ந்த உறவுகள் கூட சில நிமிடங்களில் உன் மீது கோபப்பட்டு உன்னை விட்டு பிரிந்து போய்விடுவார்கள். அதனால்தான் எப்போதும் மனிதர்களை புரிந்து பேச பழகு. இடத்திற்கேற்றாற் போலவும் நேரத்திற்கேற்றாற் போலவும் பேசி பழகு என சொல்கிறேன். மனிதர்களை நீ புரிந்து கொண்டால் அவர்களின் கோபம் கூட அர்த்தமில்லாததான் இருக்கும். புரியவில்லை என்றால் அவர்களின் அன்பு கூட உனக்கு சுயநலமாய் தெரியும். ஏனெனில் இந்த உலகில் எல்லா மனிதர்களும் கெட்டவர்கள் இல்லை அல்லவா? ஒரு சிலர் உன்னிடம் சரியாக பேசாமல் இருந்தாலும் கூட அல்லது உன் மீது கோபப்படுபவர்களாக இருந்தாலும் கூட உண்மையிலேயே உன் மீது அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் எப்போதும் உன்னிடம் அன்பை காட்டி பாசமாய் பேசி நடிப்பவர்களாய் இருப்பார்களே தவிர உனக்கு நல்லது செய்யாமல் இருப்பவர்களாகவும் இருப்பார்கள். அதனால்தான் மனிதர்களின் பேச்சை வைத்தும் பழக்கத்தை வைத்தும் யாரை நம்பாதே, எல்லோரிடமும் அளவாய் நட்பும் அன்பும் வைத்துக்கொள் என சொல்கிறேன். சூழ்நிலையால் மாறுபவர்கள் கண்ணீரோடு மன்னிப்பு கேட்டு விடுவார்கள். ஆனால் சுயநலத்தோடு மாறுபவர்கள் ஒருபோதும் தன் தவறை ஒப்புக்கொள்ளாமல் கோபத்தோடு தர்க்கம் செய்து கொண்டே இருப்பார்கள். என் அன்பு பிள்ளையான நீ எப்படி நடந்து கொள்ளப் போகிறாய் என்பதை புரிந்து முடிந்து வைத்துக்கொள் என் செல்லமே. வருடங்களை கடந்து வாழ்பவர்களுக்கெல்லாம் வயதாகிவிட்டது என நான் சொல்ல மாட்டேன். எந்த மனிதன் எல்லா விஷயங்களையும் நிதானமாய் எதிர்கொள்கிறானோ, என்ன நடந்தாலும் சரியாகும் என தைரியமாய் தன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறானோ, லட்சியத்தை அடைவதற்காகவே முயற்சி செய்து முன்னேறி போகிறானோ அவன்தான் வயதான மனிதன். அவனுக்கு தான் நல்ல அனுபவமும் மரியாதையும் கொடுக்கப்பட வேண்டும். அந்த வகையில் என் அன்பு பிள்ளையான நீ எப்போது என்னை வணங்க ஆரம்பித்தாயோ அப்போதே உன் வாழ்க்கையை வளமானதாய் நான் மாற்றிவிட துணிந்து விட்டேன். கடவுள் எல்லா கதவுகளையும் அடைத்து விட்டாலும் உனக்காக நான் ஒரு கதவை திறந்து வைப்பேன். அதாவது இது நாள் வரை உனக்கு கஷ்டமாய் நடந்த விஷயங்களையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? உன் வீட்டு வாசலின் வழியாகவே புயலாக தென்றல் காற்றை உன்னை நோக்கி அனுப்பப் போகிறேன். ஆம் என் செல்லமே, எந்த விஷயம் மனதிற்கு கவலையை கொடுக்கிறது, துன்பத்தை கொடுக்கிறது என நினைத்தாயோ அதையே மாற்றியமைத்து உன் வாழ்வில் மகிழ்ச்சி வரும்படி நான் செய்ய போகிறேன். இப்போது நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாத அளவிற்கு சவால்களை எல்லாம் தாண்டி ஜெயிக்கப் போகிறாய். வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம், எப்படி சமாளிக்கப் போகிறோம் என புரியாமல் பதட்டத்தோடு தடுமாறி நீ வாழ்ந்து வந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது. விதி செய்த சதியை எல்லாம் முறியடித்து இப்போது உன் வாழ்வில் வெற்றியை தரப்போகிறேன். பல தோல்விகளை சந்திக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்த உன் புத்திசாலித்தனத்தை பாராட்டி உனக்கான வெற்றியையும் அறிவிக்கப் போகிறேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் நான் எதிர்கொண்டு அதை சாதித்து அதை தாண்டி வெற்றி பெறுவேன் என உன் மனதிற்குள் நீ நம்பிக்கையோடு உழவும் போது அதை ஒருபோதும் நான் தோற்று போகும்படி விட்டுவிடவும் மாட்டேன். நம்பிக்கை இழந்து நீ நிம்மதியின்றி தவிக்கும்படியும் நான் விட்டுவிட மாட்டேன். எல்லா சரிவையும் தாண்டி நீ சாதனைகளை பெறத்தான் போகிறாய். உன் வாழ்க்கை துயரத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தானே இப்போது இந்த குங்குமத்தை தொடச் சொல்லியுள்ளேன். நானும் எவ்வளவோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறேனே தவிர என் வாழ்வில் எந்த நல்லதும் நடக்கவில்லை. ஒரு மனிதனாக என்னால் நிம்மதியாக கூட வாழ முடியவில்லையே என ஏன் இப்படி வெறுப்பை அள்ளி கொட்டுகிறாய்? கலங்காமல் இரு. தொய்ந்து போயிருக்கும் உன் மனதை ஒருபோதும் தேய விட்டுவிடாதே. உன் அருகில் இருக்கும் இந்த வராகியம்மா நிச்சயம் உன் வாழ்க்கையை முன்னோக்கி செல்லும்படியும் நீ ஜெயிக்கும்படியும் செய்யத்தான் போகிறேன். மதி இல்லாமல் எதையும் இழந்துவிட முடியாதல்லவா? உனக்கு மதியாகவும் விதியாகவும் நானே இருந்து உன் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்ற துணிந்து விட்டேன். ஜீரணிக்க முடியாத அளவிற்கு உன் வாழ்வில் இருக்கும் கவலைகளை நினைத்து கலக்கம் கொள்ளாதே. கனவுகள் அனைத்தும் உனக்கு நிஜமாய் மாறும். கலங்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கை இப்படியே சரிவின் பாதையில் போகும்படி விட்டுவிட மாட்டேன்.
உனக்கானதையும் உனக்கு தேவையானதையும் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதையும் நானே வாரி வழங்கத்தான் வந்துள்ளேன். உன் கனவுகளையெல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கை வளம் பெறும்படி அற்புதங்களை செய்யத்தான் போகிறேன் என் செல்லமே. அள்ளி கொடுப்பதில் அன்னையாக இருக்கும் நான் தெய்வ தாயாகவும் தேவதையாகவும் உன் வாழ்வில் மாறப்போகிறேன். கள்ளங்கபடம் இல்லாத எல்லாவற்றையும் யதார்த்தமாக எடுத்துக்கொள்கிற என் அன்பு பிள்ளையான உன்னை இனிமேலும் கஷ்டப்படுத்தக்கூடிய எண்ணம் எனக்கு இல்லை. அதனால்தான் எந்த குறையும் இல்லாத நிறைவான மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இந்த குங்குமத்தை தொடச் சொன்னேன். வார்த்தைகளிலிருந்து துளி துளியாய் சேமித்து வைத்து தேன் கூட கட்டதுவது போலதான் உனது மௌனமும். மௌனத்தால், அதாவது வார்த்தைகளால் பேசாமல் இருக்கக்கூடிய உனது மௌனத்தின் மூலமாகவே உனக்கான தேன்கூடை நான் கட்டுவேன். எப்போது முகத்தில் புன்னகையோடு பொறுமையாக எல்லாவற்றையும் அளந்து பேசக்கூடிய நிதானமான புத்திசாலி ஆளாக நீ இருக்க வேண்டும். ஒருபோதும் முகம் சுளிக்கக்கூடிய வார்த்தைகளையோ அல்லது முள்ளாய் குத்திடும் பேச்சுக்களையோ நீ பேசக்கூடாது என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கெஞ்சினால் மிஞ்சுவார்கள், மிஞ்சினால் கெஞ்சுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை கொண்ட உனது வாழ்க்கை பயணத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நினைத்து மீளாத துயர் கொள்ளாதே. வாழ்க்கை எனும் போரில் எத்தனையோ அம்புகள் உன்னை நோக்கி வந்தாலும் நிதானத்தோடு நீ கடந்து சென்றால் நிச்சயம் நான் உனக்கு வெற்றியை தருவேன். இப்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டாம். துன்பமும் துயரமும் சங்கிலி தொடர்போல உன்னை பின்பற்றி வந்தாலும் மரத்திலிருந்து உதிர்ந்த இலைகள் போல இலையுதிர்காலமாய் உன் வாழ்க்கை மாறிவிட்டது என நீ நினைத்தாலும் கூட இதை உனக்கு நிரந்தரமாய் நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. உன்னை நலிவடைய செய்ய அத்தனை விஷயங்களையும் சரி செய்து உன்னை மிகவும் பெருமிதப்படுத்தும்படி நான் வேலைகளை செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்ப பூட்டை திறந்து வைத்து உனக்கான இன்பத்தையே உன் கைகளில் ஒப்படைக்கத்தான் வந்துள்ளேன். என்ன நடந்தாலும் உன் மனமானது நல்ல நிலையில் பயணிக்க வேண்டும். உன் வாழ்க்கைக்கான தெளிவை நான் கொடுப்பேன் என நம்பு. உன் வாழ்வில் ஏற்பட்ட துன்பத்தால் உன் மனமானது சோர்ந்து போய் எதிர்நீச்சல் போட முடியாமல் நீ திணறுவதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. வாழ்க்கையில் வளர்ச்சியே இல்லை என உடைபட்ட கண்ணாடியாய் நீ சிதிலாக இருந்த காலமெல்லாம் மாறிவிட்டது. கலங்காதே என் செல்லமே. உன் மனக்காயத்தை ஆற்றக்கூடிய மருந்தாக இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன். உன் மனதை ஒருநிலைப்படுத்து. உனக்கு பிடித்த செயல்களை செய்து கொண்டிரு. என்னை வணங்கி வரும் உனக்கு எந்த காலத்திலும் துன்பத்தை நான் பரிசாய் தரமாட்டேன். மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல இந்த வராகி தாயை நம்பி வந்து நாம் ஏமாந்து விட்டோமே, நினைத்தது எதுவுமே நடக்கவில்லையே, பிரார்த்தனைகள் எதுவும் நிறைவேறவில்லையே என்ற ஒன்றை எண்ணம் உன் மனதிற்குள் வராத அளவிற்கு உன் எல்லா வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன். தேவையில்லாமல் கலங்காதே. இக்கட்டான இந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு உனக்கு நானே வழித்துணையாய் இருக்கப் போகிறேன். உன் வலிகளையும் வேதனைகளையும் வலிமையாக மாற்றி கொடுக்கப் போகிறேன். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றி அந்த படியிலேயே உன்னை பயணம் செய்ய வைத்து கடைசியில் வெற்றியின் உச்சத்தை நீ தொடும்படி நான் செய்து காட்டியே தீருவேன். நல்லதே உனக்கு நடக்கும். ஓம் வராகி.